செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டு எல்லாம் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. தேனியில வச்சு சாப்பிட வேண்டியிருக்கும். இல்லைன்னா மொட்டை மாடல போய் உட்காந்து இல்ல அது அப்படிதான். வீட்டுல சாப்பிடக்கூடாதுண்ணா, வீட்டுல சாப்பிடக்கூடாதுண்ணா. வீட்டுல வந்து உள்ளுக்குள்ள சாமி அவங்க சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து அவங்கள வந்து மாத்த முடியல. பியூரா இப்போ வந்து நானுமே பியூர் வெஜிடேரியன்ற மாதிரி ஆயிட்டேன். சார் என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே முட்டை கூட சாப்பிட்டது கிடையாது. அதை எப்படி உடைக்கணும்னு கூட தெரியாது. செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்துத்தர்றேன். நீங்க வீட்ல வந்து சாப்பிட்டுக்கோங்க, செஞ்சும் சாப்பிட்டுக்கோங்க. நான் வந்து அந்த பாத்திரம் கழுவுனதே கிடையாது. இதுக்கு தெரிஞ்சுட்டு அவன் சந்தோஷமா இருப்பான். என்னடா பண்ண போற? தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை வெடிச்சிருப்பேன். சாப்பிடுங்க, பசங்களையும் சாப்பிட வச்சுக்கோங்க. எங்கனாலும் போங்க. 2 பசங்களும் இவரும் சேர்ந்து நான்வெஜ் ஹோட்டல் போயிருவாங்க. மட்டும் தனியா போய் வெஜ் ஹோட்டல்ல நான் சாப்பிட்டுட்டு நம்ம ஊர் பார்ட்டி மாதிரி தெரியுது. இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டானா அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நான் வெஜ் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சார். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா எந்தவோ மயக்க. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு வெயிட் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் வாழ்நாள் முழுக்க நான்வெஜ்ஜா சாப்பிட்டு ஒரு வீட்ல ஒரு புல்லு பீரி, ஒரு புல்லு பிரியாணி, ஒரு புல்லு காடை, ஒரு புல்லு கவுதாரி, ஒரு புல்லு கொக்கு, ஒரு புல்லு கோழி, ஒரு புல்லு நண்டு, ஒரு புல்லு நத்த, ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு மாத்தி வெஜ்ஜா மாத்திட்டு இந்த வீட்டுல நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது ரூலை மாத்திட்டீங்க. அப்ப அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எங்க வீட்ல இது வரைக்கும் அவங்க ஒரு வேளை கூட சாப்பிட்டது இல்ல சார். ஏன்? காஃபி வந்து வச்சா கூட எங்க அம்மா அந்த பக்கம் போனோடனே அப்படியே நைஸா என்னோட டம்ளர்ல ஊத்திடுவா. நான்வெஜ் இல்ல சமைச்சி. காஃபில என்னமா நான்வெஜ்? இல்ல சார், நாங்க நான்வெஜ் சாப்பிடுவோம்ல, அதனால அந்த காஃபி டம்ளர்ல வாயில ஒட்டி இருக்கும்ல. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். இல்ல சார், நாங்க நான்வெஜ் சாப்பிடுவோம்ல, அதனால அந்த காஃபி டம்ளர்ல வாயில ஒட்டி இருக்கும்ல. அந்த சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு காஃபி குடிப்போம்ல. ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா. சார் அவங்க வீட்ல சொம்பள கூட வாய் வச்சு தான் சார் குடிப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. அடம் பிடிக்கிறியே நீ. அந்த வீட்ல இருந்து இந்த பையன் மட்டும் வேணும் வீட்ல இருந்து காஃபி வேணுமா? ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு, அந்த வீட்ல ஒரு காஃபி குடுக்குறாங்க. அந்த காஃபில சிக்கன் ஆப்வியஸா கிடையாது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா?